60,000 பாண்டேஜ். ஓகே சார், பாண்ட் வந்துருக்கு. ஓகே, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சுல? எல்லாமே புரிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை சார். நம்ம பாண்ட் வந்துருச்சு. கண்டிப்பா பாண்ட் வந்ததை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை பற்றி எனக்கு வந்து ரிவ்யூ வந்து கஸ்டமர் சைடில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு, பட் ரொம்ப நாள் தள்ளி போட்டாரு, பண்ணிட்டாரு. அவருக்கு பாண்ட் வந்துருச்சு, அதை பற்றி அவர் சொல்லுவார். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இல்லை, நீங்களும் ஒரு மோர் தென் 9 months ஃபாலோ பண்ணி தான் இருக்கீங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த எஸ்பிஐ சும்மா பார்த்துருவாங்க. அந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. சரி, நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக கிளாரிட்டி கொடுத்து 5 லட்சம், ஆமாம் 2 லட்சம் பாலிசி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கு மேலே மியூச்சுவல் இந்த பாலிசி, என்ன பாலிசி அது? போனஸ் வர மாதிரி பாலிசி சொன்னீங்க. பட் இதுதான் எனக்கு செட்டில்மெண்ட் பாலிசி தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 50,000 ரூபாய் பாலிசியை நான் ரெஃபர் பண்ணி, அதுதான் எனக்கு ஒரு 7 years 15 years பாலிசி வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க. ஓகே, பட் சர்வீஸ்லாம் நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. இல்லை, நல்லா ஃபாலோ பண்ணீங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி ஓகே என்னவோ அது ஃபுல்லாகவே இருந்து அப் டு எண்டு கைக்கு பாண்ட் அக்ரிமெண்ட் வர வரைக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக நல்லா இருந்தது. ஓகே சார். இல்லை அந்த இது அது மாதிரி ப்ளஸ் சில்வர் காயின் ப்ளஸ் அடுத்து மேலும் என்ன ஏதாவது எஸ்பிஐல வேறு ஏதாவது நம்ம பிளான் ஏதாவது வந்தா ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெளியிலேயே நான் என்னுடைய ஃபேமிலி சர்க்கிளில் கம்பல்சரி நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ.